Hello friends, welcome back to my channel Golden Faces Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க மகாபலிபுரம் ECR ரோட்ல தாங்க. Full of statuesங்க. இங்க நமக்கு ரிசார்ட்டுக்கு தேவையான ஸ்டாச்சூஸ், கோயிலுக்கு தேவையான ஸ்டாச்சூஸ், மால்ஸ், வீட்டு டெக்கரேட்டிவ் அப்படின்ட்டு நிறைய ஸ்டாச்சூஸ் இங்கே இருக்குங்க. நம்மளுக்கு கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ரிசார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்கே நம்ம கொடுக்குற ஆர்டர்ஸில் வடிவமைச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் போகும்போது ஒரு விநாயகர் சிலை வடிவமைச்சிட்டு இருந்தாங்க. இந்த சிலை 1 month ஆகுமாமாங்க வடிவமைக்கிறதுக்கு. அவ்வளோ ஒர்க் இருக்குங்களாமாங்க இந்த சிலைக்கு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இவங்க வடிவமைப்பாங்கன்னு சொன்னாங்க. ஒரே கல்லிலான சிலைகள் தாங்க இங்கே வடிவமைக்கிறாங்க. அந்த காலத்தில் சிற்பங்கள் எப்படி செதுக்குறாங்களோ அந்த மாதிரியும் இங்கே செதுக்குறாங்க. மிஷினால் செதுக்கப்பட்ட சிலைகளும் இருக்குது. கையில் உளியினால் நம்மளுக்கு சாமி சிலையெல்லாம் உளியினால தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டு பொருட்களும் இருக்குங்க. அந்த காலத்து கல் எல்லாமே இருக்குங்க. இங்கே கிரானைட் மூலியமாகவும் இவங்க வடிவமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாமே அழகழகாக இருந்தது. பூ உருளி எல்லாமே இருந்ததுங்க. இந்த லைனே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஷாப்ஸாக இருக்குங்க. குடோனுங்க, இது எல்லாமே குடோனு. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரிசார்ட்க்கு, கோயில் மாதிரி வீட்டில் டெக்கரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய சிலை பாருங்கள். விநாயகர் எல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு 3 months 4 months 5 months அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 மாதம் எடுத்து ஒரு விநாயகர் சிலை வடிவமைக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளவு இவங்களுடைய கைவினை பொருட்கள்னு எனக்கு இது சொல்லவும் தெரியல. அப்படியே பார்க்க மலைச்சு போயிட்டோம் நாங்கள். பெரிய பெருமாள் சிலை பாருங்கள். இங்கெல்லாம் பெரிய பெரிய சிலை இருக்குங்க. நான் சொன்னேங்க, கையில் உளியால் செதுக்கப்பட்ட இடம் இந்த இடங்க. எல்லாமே உளியால் தான் செதுக்கப்படுறாங்க. இது கோயிலுக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேனுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உழைப்புன்னா என்னன்னு நம்ம உண்மையிலுமே இது இங்கே கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அழகழகான கைவினை பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. அதுவும் கூட பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல. ராமர் சிலை பாருங்கள், சூப்பராக இருக்குது. கை உளி எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க உண்மையிலுமே. இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மைண்டு இதாக இருக்குதுங்க. பாருங்கள், கண்ணு கூர்ந்து வேலை செய்கிறாங்க. ஒரு சிலை வடிவமைத்து வெளிவர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதுன்னா இவங்களுடைய வேலை காலையிலிருந்து நைட்டு முடிக்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துக்குங்க. இது ஒரு கல்லினால் ஆகப்பட்ட சிலைன்னு சொன்னாங்க. ஆண் பாறை பெண் பாறைன்னு 2 இருக்குங்களாமாங்க. அதில் ஆண் பாறையில் உங்களுக்கு ஆண் சிலைகளாக வடிப்பாங்க. பெண் பாறை பெண் சிலைகள், அது அவங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. டிஃப்ரென்ஸ் எல்லாம் சிலை அமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொன்னதை நான் இப்போ இங்கே சொல்கிறேனுங்க. அம்மன் சிலை அருமையாக இருக்குது. அந்த சாமி சிலையெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் வருது இல்லைங்களா? மாமல்லபுரத்தோட இங்கே நம்மளுக்கு கம்மிங்களா? ஓகேங்க. அங்கிருந்து கல் வருதா எப்படிங்க உங்களுக்கு? 30 கிலோமீட்டர்லேருந்து வருதுங்களா? செங்கல்பட்டுலேருந்து வருது இல்லைங்களா? கோயில் சிலைகள்லாம் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி நீங்க கொடுக்குறீங்க? சைஸ் வகையா, கல் வகையா, எப்படிங்க? சைஸ் வாரியா எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி முடிச்சு நீங்க கொடுக்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்,
அரை அடியிலேருந்தே நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அரை அடியிலேருந்தே ரேட் வந்து டிஃபர் ஆகுங்க. மிஷின் கட்டிங்க்கும் உளி கட்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ECR ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு ஏரியாவையே கவர் பண்ணிக்கிறாங்க. இந்த இடம் மட்டும் இல்லைங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ரோட் சைட் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக சிலை செதுக்கிற இடம் தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிலைகள் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கருங்கல் சிலைகள்லாம் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னங்க ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் எவ்வளோ அடிங்க? 11.5. அப்படி நிறைய இங்கெல்லாம் இருக்குது பின்னாடி. இந்த மாதிரி 11.5 அடி சிலைக்கு கிட்டத்தட்ட 13 lakhs ஆகுதுங்க. 13 லட்சம் ஆகுதுன்னு சொன்னாங்க. இதுக்கு வடிவமைக்கிறக்கே உங்களுக்கு வந்து 3 months மேலே ஆகும் அப்படிங்கிறாங்க. இதனுடைய கண்ணெல்லாம் இப்போ திறக்க மாட்டாங்க. கோயிலுக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டானா அந்த இடத்துல வந்து கண்ணெல்லாம் திறப்பாங்களாமாங்க. ஏன்னா இங்கே வந்து கால் மீதி படுறதுனால இங்கெல்லாம் கண் திறக்க மாட்டாங்க. எந்த வித சாமிக்கும் இங்கே கண் திறக்க மாட்டாங்க. வீட்டுக்கோ இல்லை ரிசார்ட்டுக்கோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வேணால் வந்து கேட்டுட்டு வேணால் அது வந்து வடிவமைச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க கண் திறக்கிறது. ஆனால் வந்து கோயிலுக்குன்னு ஆர்டர் எடுத்து செய்கிறது வந்து பயபக்தியோடு அவங்க வந்து கோயிலில் சில பூஜைகள்லாம் போட்டு தான் கண்ணே திறப்பாங்களாமாங்க. கேட்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பார்க்கவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது, கேட்க இன்ட்ரெஸ்டாக இருந்ததுங்க. இவ்வளோ சிலைகள் இவ்வளோ சாமிகள் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. கீப் ஃபார் வாட்சிங். சாமியை தொட்டு பார்க்க முடியாதும்பாங்க. ஆனால் தொட்டு வடிவமைக்கிறவங்களுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். நம்மளும் கொஞ்சம் அந்த கொடுத்து வைக்கிறத வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சாமி தொட்டு பார்த்தனுங்க. எந்த கோயிலுக்கு போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லாமே தொட்டு பார்த்து நம்ம எல்லா சிலையுமே நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்ச சிலைகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டுங்க. நீங்களும் போய் பார்க்கணுன்னா ECR ரோட்டில் இது அமைஞ்சிருக்குதுங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் நின்று பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.